மலேசியா கோவில் வித்தியாசங்கள்னா கோயிலில் வேல் பிடிச்சி இடுப்பில் கை வச்சிருக்குங்க. இங்கே ஆசீர்வாதம் பண்ணதுங்க. ஒரு கையில் வேல் பிடிச்சிருக்குங்க. வேலைப்பாடுகள் வந்து கொஞ்சம் நிறையா மாறி இருக்கும். உடலில் தங்க கவசம் மாதிரி போட்டிருக்கோம். கலர் வந்து பஞ்சவர்ண கலர் அடிச்சிருக்கோம். வேலைப்பாடுகள்லாம் கொஞ்சம் எங்களுக்கு தெரிந்த அந்த விஷயங்களை கொஞ்சம் கூடுதலாக நாங்கள் அதை செய்திருக்கோம். நாங்கள் மலேசியா சென்று பார்க்கணும்னு நினைக்கிறவங்கெல்லாம் இங்கே வந்து பார்க்கலாம். தமிழ்நாட்டிலேயே இவ்வளோ பெரிய முருகன் வந்து நம்ம இந்தியாவிலே இப்போ இதுவரைக்கும் இல்லை. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, மக்கள் நிறைய நின்று பார்க்கக்கூடிய வளாகம், அதனுடைய அமைப்பு, அந்த தேசிய நெடுஞ்சாலை, இதெல்லாம் ஒரு சிறப்பு அம்சங்க. அந்த முருகனை முழுமையாக பார்ப்பதற்கு மக்கள் கிட்டத்தட்ட ஒரே நேரங்களில் அது குடமுழுக்கு விழாவில் 5 லட்சம் பேர் கூட நின்று பார்க்கக்கூடிய அளவுக்கு இன்றைக்கு அந்த இடவசதிகள் இருக்குங்க. இடவசதிகள் ஒரு 5 லட்சம் பேர் சுத்திரும் நின்று பார்க்கலாம். அதில் சிறப்பு அம்சம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேலுக்கிட்டே வந்து ஒரு பால் அபிஷேகம் பண்ணுறதுக்கு பக்தர்கள் முகத்தை எவ்வளோ தூரத்தில், அது கிட்டத்தட்ட 150 அடி உயரத்தில் இருக்குங்க அந்த முகம். அதை ஒரு லிஃப்ட் வசதி, பெரிய ஒரு பொருட்செலவுல லிஃப்ட் வசதி ஒன்று செய்து, அந்த வேலுக்குள்ள வேல் இருக்கு. அந்த வேல் வந்து அபிஷேகம் பக்தர்கள் பண்ணலாம் எளிமையா. கிட்டத்தட்ட ஒரு 25 to 30 பேர் வந்து அந்த லிஃப்ட்ல மேலே போய் முருகன் முகம், அந்த வேல் எல்லாம் ரொம்ப அருகாமையை பார்க்கலாம். அங்கே பத்துமலையில் வந்து அந்த படியில் ஏறும்போது அந்த முருகனை ஓரளவுக்கு பார்க்கலாம். ஏன்னா 272 படிங்க அது, அதில் பார்க்கும்போது பார்க்கலாம். ஆனால் அதை விட இன்னும் அது அழகை வந்து ஒரு 10 அடி தூரத்தில் பார்ப்பதற்கு அது கொஞ்சம் சிரமமான பணி. அந்த பணியை மிக அழகாக செய்திருக்காங்க. அது ஒரு சிறப்பு. இங்கே ஒரு பெரிய நந்தி சிலை வந்து கட்டிட்டு இருக்கீங்க. ஸோ அதை பற்றி சொல்லுங்கள். இப்போ இந்தியாவிலே வந்து 31 அடி தாங்க நந்தி இருக்குது கோயம்புத்தூரில். அதை விட கொஞ்சம் கூடுதலாக இருக்கணும்னு சொல்லி அந்த பணிகளை இப்போ துவங்கி செய்துகிட்டு இருக்கோம் ஒரு 6 மாத காலமாக. சிவபக்தர்களுடைய உதவியோடு செய்தால் நல்லது சிவன் கோவில் அப்படிங்கிறதுனால சில சிவபக்தர்கள் வந்து பொருட்கள் உதவி செய்கிறாங்க. அதை வச்சு அவருடைய சுவாமிகள் இந்த பணிகளை இப்போ சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. இது இன்றைக்கு உலகிலே மிகப்பெரிய அதிகார நந்தி இதுதாங்க. இவ்வளோ பெருசு இல்லைங்க எங்கேயும். அது ரொம்ப அழகாகவும் சிறப்பாகவும். ஏன்னா ஒரு 1250 நந்தியை நாங்கள் தேர்வு செய்து, அப்புறமா அதுலேருந்து ஒரு 250, அதுலேருந்து ஒரு 100, இப்படி 50 இப்படி செலக்ட் பண்ணி அதில் உள்ள எல்லா விஷயங்களையும் எடுத்து இதில் நாங்கள் செய்திருக்கோம். இது ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ புதுசாக வாங்கினது தங்கியா 2 ஏக்கரா கோயிலுக்காக வாங்கினது. நம்ம பார்த்தீங்களா சில ஜாதகங்கள்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இருக்கும்போது இந்த சிவபெருமான் என்னுடைய கனவுல அப்படியே வந்தார். வந்து ஒரு பிம்பமாக ஒரு இடத்த காட்டினார். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு நந்தியும் ஒரு சிவனும் இருக்கிற மாதிரி காட்டினாரு. அதில் நந்தி கொஞ்சம் உயரமாக பெருசாக இருந்தது, சிவனும் கொஞ்சம் பெருசாக இருந்தது. சரி, ஓகே, நம்மளும் ஒரு நந்தியும் சிவனும் கட்டினா என்ன அப்படின்றதுக்காக இந்த 2 ஏக்கரா வாங்கி இப்போ நந்தி உலகத்திலே பெரிய நந்தியை ஒன்று கட்டிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நந்தி பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் உலகத்திலே பெரிய நந்தி. இது அதிகபட்சம் பார்த்தீங்கன்னா 45 அடி உயரம். இதுக்கு முன்னாடி எங்கே பெரிய நந்தி இருந்தது அப்படின்னா கோயம்புத்தூரில் நவகரையில் 31 அடி உயரம் உலகத்தில் பெருசாக இருந்தது. இப்போ அதை பார்த்துட்டு இது கொஞ்சம் பெருசாக செய்யலாம் அப்படின்னு சொல்லி நீங்கள் 45 அடி உயரமாக இன்னைக்கு மிகவும் பிரம்மாண்டமாக வடிவமைச்சிட்டு இருக்கிறோம். இதுடைய சிறப்பு என்ன நீங்க பாத்தீங்க அப்படின்னா, இந்த அதிகார நந்தியும் சரி, நம்ம ராஜலிங்கேஸ்வரரும் சரி, இந்த இடத்துக்கு வந்து உங்களுடைய குறைகள் ஏதாவது இருக்குதுன்னு இவர்கிட்ட நீங்க சொன்னாவே போதும், அந்த குறைகள் எல்லாமே தீரும். உலகத்துக்கே அப்பன் சிவபெருமான் மட்டும்தான். அதனால இந்த சிவனை முழுமையா நம்ம நம்பி கரெக்டா பண்ணிட்டு வந்தோமா வாழ்க்கையில கேட்டதெல்லாம் கொடுத்துரும்.